ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் இதை எப்படி சரியா பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதும் மார்க்கெட் உடனே மேல போகுதா? ரொம்ப கடுப்பா இருக்கா? பாருங்க, பிரச்சனை ஸ்டாப் லாஸ்ல இல்ல, நீங்க அதை வைக்கிற இடத்துல தான் இருக்கு. உங்க பணத்தை பாதுகாத்து லாபத்தை அதிகப்படுத்த ஒரு சூப்பரான வழி இருக்கு. சரி, இது சரியா புரிஞ்சுக்க நாம ஒரு ராக் கிளைம்பர் மாதிரி யோசிச்சு பார்க்கலாம். ட்ரேடிங்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்க ஸ்டாப் லாஸ் தான் உங்க சேஃப்டி ரோப். மார்க்கெட் எப்பவுமே நேரா மேல போகாது, அது ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல தான் ஏறும். இதுக்கு பேரு தான் LTRP, மார்க்கெட்டோட அலைகளுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிற ஒரு உத்தி. இது ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப் தான். ட்ரெண்ட சேஃபா ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் 1, என்ட்ரி. விலை கீழே வந்து திரும்ப மேல போகும்போது, அதாவது லோ 4ல வாங்குறீங்க. ஸ்டெப் 2, ஸ்டாப் லாஸ். இதை நீங்க போன லோ பாயிண்டான லோ 3க்கு கீழே வைக்கணும். ஸ்டெப் 3, ட்ரெயில் பண்றது. மார்க்கெட் போன ஹை, அதாவது ஹை 3ய உடைக்கும்போது அப்பதான் உங்க ஸ்டாப் லாஸை நீங்க வாங்கின இடமான லோ 4க்கு நகர்த்தணும். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இப்போ இது ஒரு 0 ரிஸ்க் ட்ரேட். அதாவது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனா கூட நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துருவீங்க, நஷ்டமே கிடையாது. இந்த மெத்தட் மூலியமா சின்ன சின்ன சரிவுகள்ல நீங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே போக மாட்டீங்க. LTRP உங்க மூலதனத்தை பாதுகாக்கும், பெரிய ட்ரெண்ட்ல உங்களை பயணிக்க வைக்கும், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது தடுக்கும். அப்போ உங்க அடுத்த ட்ரெண்ட்ல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ரெடியா? பெரிய லாபம் பார்க்க ஸ்டாப் லாஸை இன்னும் எப்படி அட்வான்ஸ்டா யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க கீழ இருக்கிற லிங்கை பாருங்க.